இன்னைக்கு ஹிஸ்ட்ரி லெசன் 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆனால் 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அந்த ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் 9th. பட் என்னமோ இப்போ 10th 12th மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சொன்னால் எதுவும் 10th போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம வந்து செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆன்சன்ட் சிவிலைசேஷன், பண்டைய நாகரிகங்கள். அதில் பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க, செகண்ட் லெசன் பாருங்கள். இப்போ நான் என்னோடய புக்கில் இருக்கிற மாதிரி நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா இது இப்போதைக்கு நம்ம படிக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் என்ன இதுன்னு பார்த்தா இன்னும் எப்படி 1 மந்த்தில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகேடா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏர்லி சொசைட்டிஸ் அண்டு ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸு. அந்த காலத்தில் பழங்கால சமூகங்கள் மற்றும் மாநிலங்கள் உருவாக்கத்தை பற்றியும், அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி, எஜிப்தியன் சிவிலைசேஷனை பற்றி, மெசபடோமியன் சிவிலைசேஷன்னா என்ன, சைனீஸ் சிவிலைசேஷன், இந்து சிவிலைசேஷன், இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, societies that adopted complex ways of life were more organized than the early hunter-gatherer and Neolithic farming societies. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாவே ஹண்டர், வேட்டையாடுதல், கேதர், உணவு சேகரித்தல், இதுதான் வந்து முக்கியமான தொழிலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அர்பன் சொசைட்டிஸ் ஹேட் சோசியல் ஸ்ட்ரெட்டிஃபிகேஷன் அண்டு வெல் பிளானடு சிட்டிஸு. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹராப்பா நாகரிகம் இதெல்லாம் பார்த்தோம்ல, எங்களை படிச்சிருக்கிறோம், நம்ம 6th படிச்சிருக்கிறோம். அதாவது வந்து அந்த அதுக்குன்னு அந்த குளமெல்லாம் கட்டப்பட்டிருக்கும், அந்த 4 வாசல் படி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணி போகிறதுக்கு வாயில் கழிவுநீர் போகிறதுக்கு தனியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிளானு. அதே மாதிரி தான் அந்த காலத்தை பொறுத்தவரையிலும் அர்பன் சொசைட்டியை பொறுத்தவரையிலும் வெல் பிளானடு நிறையா சிட்டிஸ் நகரங்கள்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் கிராஃப்டு என்கர்ட் இந்த ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், அடாப்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபார்ம்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். நிறையா கைவினை தொழில்னு சொல்ல முடியுங்களா, அது ஃபேமஸாக இருந்தது. ட்ரேடு இருந்தது, எக்ஸ்சேஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு மாற்றுறாங்க இல்லைங்களா, இது எல்லாமே சயின்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரையிலும் அந்த லெவலுக்கு என்னவோ அதில் வந்து அது வந்து மேம்பாடாக இருந்தது. இப்போ நம்ம சயின்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரையில் தலைகீழாக மாறிடுச்சு எல்லாமே. அதாவது ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. மொபைல்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே அதில் இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அது மாதிரி அந்த காலத்துக்கு தேவையான அளவுக்கு சயின்ஸ் டெக்னாலஜி ஓரளவுக்கு இதாக வெல் பிளானாக இருந்தது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஆன்சன்ட் சிவிலைசேஷன்னா என்ன? Civilization is seen as an advanced organized way of life. It instilled a way of life that could be considered as an adaptation to particular environmental and cultural context. அதாவது வந்து அந்த முன்னேறிய மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, முன்னேறிய வாழ்க்கை அப்படிங்கிறது அவன் இந்த வகையை சேர்ந்தவன், அவனுடைய நாகரிகம்னா இப்படி இருக்குது, அவனா மனிதனாக பிறந்துட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் லைஃப் கொண்டு போகலான்னு இல்லை, அவனுக்குன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தது தான் இந்த சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. அவன் எந்த ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறத கான்செப்டாக வச்சுக்கிறது. ஓகே, அதுவும் இல்லாத when it became necessary for large number of people to live in close proximity that brought in planning, organization and specialization. Settlements were planned and laid out. A polity emerged, society became organized and food production and craft production were regulated. அதாவது வந்து என்னதான் அந்த காலத்தில் எதுவுமே இல்லை இது பண்ணினாலும் டெய்லி ரொட்டேஷனாக நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ அந்த தேவையானதை வந்து எந்த வழியில் அவன் வந்து செயல்படுத்துகிறான், மனிதன் வந்து எந்த வழியில் கொண்டுட்டு வரான் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறது தான் என்னென்னு சொல்லுதுன்னா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. Civilizations began to take shape. Huge buildings were built. That art of writing developed and science and technology contributed to the betterment of society. அதே மாதிரி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வந்து சும்மா பிறந்தோம் சாப்பிட்டோன்னு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரது. நிறைய கட்டிடங்கள்லாம் புதுசாக இப்போல்லாம் பில்டிங் கட்டுறாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்ணால் வந்து செவுரு வச்சாங்க. செங்கல்லாம் ஃபஸ்ட்டு செவுரு வச்சு கட்டல, மண்ணை உருட்டி செவுருலாம் வச்சு கட்டினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வீட்டிலலாம் அந்த மாடக்குழின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அழகாக இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நடுவில் வச்சுருப்பாங்க, அதில் விளக்கு சாமியெல்லாம் வைப்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதில்ல, பட் அதெல்லாம் வந்து ஐதீகம். அதாவது மண்ணெல்லாம் கலந்துட்டு செவுரு மாதிரி வச்சு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது. எழுத்து முறையை பொறுத்தவரையில் இப்போ டெவலப் ஆகுது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் புதிய புதிய கருவிகள் எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி
இந்த சிவிலைசேஷனை பொறுத்தவரையிலும் 4 இம்பார்ட்டன்ட் சிவிலைசேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா எஜிப்தியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அண்டு இந்து சிவிலைசேஷன். 4மே வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது தேவையில்ல. இதில் பாருங்கள், the hunters, gatherers and pastoralists maintained the relationship with the civilization through interactions. அதாவது வந்து இப்போ எல்லாரும் வேறு வேறு தொழில் இருந்தாலும் இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை 2 வேலைலாம் கிடையாது. அவங்கவுங்க நிறையா துறைகள் வந்துருச்சு. போர்ட்ஃபோலியோஸ் வந்துருச்சு இல்லைங்களா, நிறைய வந்துருச்சு. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இதாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நியமிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு என்ன தொழில்னு எடுத்துக்கிட்டாவே ஹண்டர் கேதர்ஸ் தான். பேஸ்ட்ரலிஸ்ட்னா ஆடு மாடுகள் வளர்க்குது அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வேலையில தான் செய்கிறான். அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வந்து அதை இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Their history is also equal to important. During the time of this civilization, South India witnessed the emergence of Neolithic agro-pastoral communities and Microlithic form of life by hunter-gatherers. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வந்து வேலையை வந்து தனிப்படுத்தி அதுக்கு வந்து உருவம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதான் நியோலித்திக் ஆக்ரோனா புதிய கற்காலம் அப்படிங்கிற சொல்லுங்களா, அந்த காலம் ஒரு புதிய கற்காலம் அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஜிப்தியன் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டாவே ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். அதில் வந்து கட்டிடக்கலையை பொறுத்தவரையில் பெரிய ஃபேமஸாகவும் இருக்கும். மோனமெண்டல் ஆர்கிடெக்சர், ஆர்ட்ஸு, சயின்ஸ் அண்டு கிராஃப்ட்ஸை வெரி ஏர்லி ஏஜ். ரொம்ப எஜிப்தியன் சிவிலைசேஷன்லேயே பெரிய கனவு காணாத அளவுக்கு கொண்டு வந்தது கட்டிடக்கலை ஆகும். எஜிப்து அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டு மேப்புள்ள தெரியும் இல்லைங்களா, கீழே ஏசியா இருக்குது இல்லை, அதுக்கு அந்த சைடு ஓரத்தில் இருக்குது. ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் நார்த் ஈஸ்டர்ன் கார்னரில் எஜிப்து இருக்குது. இட் இஸ் பவுண்டட் வித் சுற்றி வந்து ஈஸ்டில் ரெட் சி இருக்குது, நார்த்தில் மெடிடேரியன் சி இருக்குது. எஜிப்த் இஸ் இரிகேட்டட் பை த ரிவர். அங்கே முக்கியமான ஆறு என்ன அப்படின்னா நைல் நதி. எஜிப்துனாவே நைல் நதி தான். சரிதா, எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா லேக் விக்டோரியா ஏரியிலேருந்து உருவாகி எதில் போய் கலக்குது அப்படின்னா மெடிடேரியன் சி, மத்திய தரைக்கடலில் கலக்குது. அதே மாதிரி டெசர்ட்ஸ் ஆர் சீன் ஆன் போத் சைட். 2 பக்கமும் ரிவருக்கு 2 பக்கமும் என்ன இருக்குது அப்படின்னா டெசர்ட், பாலைவன பகுதி இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எஜிப்துனாவே நைல் நதி தான். சரிங்களா, அதே மாதிரி பவுண்டரிஸு ஈஸ்டில் சி இருக்குது, நார்த்தில் மெடிடேரியன் சி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எங்கேருந்து இது உருவாகுது அப்படின்னா லேக் விக்டோரியா ஏரியாலேருந்து உருவாகி மெடிடேரியன் சியில் கலக்குது அப்படிங்கிறது நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து எஜிப்தியன் சிவிலைசேஷன் டிபெண்டட் surely upon the flow of Nile river and hence Egypt was called the gift of Nile. நைல் நதியின் நன்கொடை அப்படின்ட்டு எஜிப்து வந்து சொல்லுவாங்க. அப்படி யார் சொன்னது அப்படின்னா கிரேக்க ஹிஸ்டோரியன் ஹெரோடாட்டஸ்னால் யார் தெரியுமா? ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்றின் தந்தை ஹெரோடாட்டஸ். சரிங்களா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. த நைல் ஆல்சோ சர்வ்ட் ஆஸ் எ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் அதை இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு இதுவும் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன உபரி பொருட்கள், ஃபுட் கிரைன்ஸு லீடிங் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜிப்தியன் சிவிலைசேஷன். த ட்ரை ரீஜன்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் நைல்ஸ் ஹவவர் ரிமைண்டட் டெசர்ட்ஸ். என்ன தான் இருந்தாலும் ஆனால் 2 பக்கமும் என்ன இருக்குது அப்படின்னா டெசர்ட் பகுதி தான் இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது எஜிப்துனாவே நைல் நதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஹெரோடாட்டஸ். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் நைல். எஜிப்து வாஸ் கால்டு த கிஃப்ட் ஆஃப் நைல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அதில் வந்து யாருன்னா ஹைகோஸ் அப்படிங்கிறவங்க வெஸ்ட் ஏசியா பகுதியிலேருந்து ரொம்ப வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பெர்சியன்ஸ்னால் எங்கேருந்து வருவாங்க? பெர்சியாவில் இருந்து. தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிரேக்கர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க எங்கன்னா யூரோப்பில் கிரீஸ் அப்படிங்கிற பகுதியிலேருந்து வராங்க. ரோமானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க ரோமானிய பேரை சேர்ந்தவங்க தான் ரோமானியர்கள். அது எங்கே இருக்குது? அது இத்தாலியில் இருக்கிற ரோம் பகுதியில் இருக்கிறவங்க. அடுத்தது வந்து பாரோ சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பாரோ அப்படிங்கிறது யாருன்னா த எஜிப்தியன் கிங் வாஸ் நோன் அஸ் தான் பாரோ, அரசர். எஜிப்திய அரசர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, அவரை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே வந்து எல்லாருமே இருப்பாங்க. யாராக இருப்பாங்க அப்படின்னா வைசியர்ஸ், கவர்னர்ஸ், ப்ரொவின்சஸ், லோக்கல் மயர்ஸ் அண்ட் டேக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் அவங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா
The entire social system was supported by the work and production of artisans, including இன்னும் என்னென்ன முக்கியமான மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னா ஆர்டிசன்ஸு, கலைஞர்கள் இருக்கிறாங்களா, அவங்க ஸ்டோன் கல்ச்சர்ஸ், கல் உடைப்பவங்க, மேசன்ஸு, மண்பாண்டம் செய்கிறவங்க, மேசன்ஸ்னால் என்னது, இந்த இது வீடு கட்டுறாங்களா அவங்க, பாட்டர்ஸ் மண்பாண்டம் செய்கிறவங்க, கார்பெண்டர்ஸ் மரம் இருப்பாங்கள்ல அவங்க, காப்பர் ஸ்மித்து செம்பு கருவிகள்லாம் செய்வாங்கள்ல அவங்க, இவங்க எல்லாமே பீசன்ஸு, இவங்க எல்லாமே அரசருக்கு கீழே இருக்கிறவங்க. அதே மாதிரி ஸ்லாவரி வாஸ் நாட் காமன் பட் கேபிட்டிவ் வர் யூஸ்டு ஆஸ் ஸ்லேவ்ஸ். அடிமை முறை அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் பண்ண அடிமை அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து வைசியர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வேறு ஹை அஃபீஷியல்ஸ் ஹூ அட்மினிஸ்ட்ரேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் த பாரோஸ். அதாவது வந்து அரசருக்கு கீழே அந்த மாகாணம் ஃபுல்லாக ஆளுபவர் வந்து தான் யாருன்னா அரசருக்கு, இப்போ நம்ம இதில் சொன்னோம்னா பி அப்படின்னு சொல்கிறோம்னா இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமே அரசருக்கு கீழே முக்கியமாக வேலை செய்கிறது தான் யார் அப்படின்னா விசியர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. The Egyptians believed in life after death, therefore they preserved the dead body. The art of preserving the dead body is known as mummification. Pyramids and tombs were built to preserve the body of pharaohs. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, எஜிப்தியர்களை பொறுத்தவரையிலும் இறந்துட்டா அதோட முடிஞ்சது இல்லை, அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து நம்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பின்னாடி அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன், அவங்க வந்து புதைச்சி அது வந்து பாதுகாப்பு வைப்பாங்களா, அந்த சடலத்தை வந்து பாதுகாத்து வைப்பாங்களா உப்பெல்லாம் கொட்டி, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மம்மீஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பாதுகாக்கப்பட்ட சடலத்துக்கு பேர் மம்மீஸ். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா த ஃபேமஸ் எஜிப்தியன் பாரோ யார் அப்படின்னா டூடன் காமன். டோம்ப் வித் ரிச் வெரைட்டி ஆஃப் ஆஃபரிங்ஸ் இஸ் லொக்கேட்டட் எங்கே இருக்குது அப்படின்னா எஜிப்தில் லக்ஸார் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அவர் இறந்தப்ப அந்த அவரோட சேர்ந்து கோல்டு, ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், விலை உயர்ந்த கற்கள் இதெல்லாம் போட்டு அந்த கல்லறையை வந்து அலங்கரித்தாங்க. அவர் கூட இறந்த உடனே அவர் கூட அவர் யூஸ் பண்ண அணிகலன்கள் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ஏன்னா அடுத்த பிறவி ஒன்று இருக்கும், அதில் வந்து அவர் யூஸ் பண்ணிக்குவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்ததுனால அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ட்ரேடுன்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டு, கோதுமை, பார்லி, மில்லட்டு, தினை வகைகள், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, பேப்பரஸ் அண்டு காட்டன் இது எல்லாமே அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. பேப்பரஸ் பனை ஓலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பேப்பரஸ் வாஸ் யூஸ் டு மேக்கிங் ரோப் மேட்ஸ், சாண்டல்ஸ் அண்டு லேட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர். பனை ஓலையிலேருந்து இதெல்லாமே தயாரிக்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த சாண்டல்ஸுங்கிறது இந்த இடத்துல என்னென்னா செருப்பு. சரிங்களா, எது வந்து வீட்டு விலங்குகளாக டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டல், ஷிப்பு, செம்மறியாடு, கோட்டு, பிக்ஸ்னால் பன்றிகள் அண்டு வைல்டு அனிமல்ஸு. இந்த ஹேடு பெட்ஸு வீட்டு நாய்கள் வீட்டுக்குள்ளார ஏதாவது வளர்க்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது டாக்ஸு, கேட்ஸ் அண்டு மங்கி வளர்த்துனாங்களாம். இந்த எஜிப்சியன் ஹேட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் யார் கூட ட்ரேட் ரிலேஷன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா லெபனான், கிரீட், ஃபினோஷியா, பாலஸ்தீன் அண்டு சிரியா. அதுக்கப்புறம் இம்போர்ட்னா என்ன, ஏற்றுமதி. என்னென்ன இம்போர்ட் பண்ணாங்க, இம்போர்ட்னா என்னது, இறக்குமதி. எக்ஸ்போர்ட்னா தான் ஏற்றுமதி. என்னென்ன இறக்குமதி பண்ணாங்க, கோல்டு, சில்வர், ஐவரின்னு என்ன, தந்தம், இது எல்லாமே இறக்குமதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாப்பிஸ் லாஜுலி ப்ரீசியஸ் ஸ்டோன் ஆஃப் ப்ளூயிஷ் கலர் ஃப்ரம் ஆப்கானிஸ்லேருந்து இறக்குமதி எதை இது பண்ணுறாங்க அப்படின்னா லாப்பிஸ் லாஜுலி அப்படிங்கிற ஒரு நீலக்கல். சரிங்களா, அதை வந்து கொண்டுட்டு வராங்க. மம்மிஸ் ஆஃப் எஜிப்து. த ப்ரெசர் டெட் பாடி இஸ் கால்டு மம்மீஸு. சொன்னலைங்களா, பதப்படுத்தப்பட்ட அந்த பாடி தான் என்னன்னு சொல்லுவாங்க, மம்மின்னு சொல்லுவாங்க. த எஜிப்தியன்ஸ் ஹேட் த ட்ரெடிஷன் ஆஃப் ப்ரெசர்விங் த டெட் பாடிஸ் யூஸிங் நட்ரான் சால்ட், a combination of sodium carbonate and sodium bicarbonate. The preservation process is called mummification. After 40 days, when the salt absorbed all the moisture, the dead body was filled with sawdust and wrapped with strips of linen cloth and covered with a fabric. The body was stored in a stone coffin called sarcophagus. பாரு, இதில் நல்லா முக்கியமானதாக இருக்குது. பதப்படுத்தப்பட்ட அதை என்னன்னு சொல்லுவாங்க, மம்மின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த அதுக்கு பேர் அந்த செயல்முறை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த செயல்முறைக்கு பேர் மம்மிஃபிகேஷன். அந்த மாதிரி சால்ட்டு இதெல்லாம் கொட்டி மொத்தம் எத்தனை நாள் அதை ஊற வைக்கிறாங்க அப்படின்னா 40 டேஸு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பாடியை எடுத்து அந்த லினன் கிளாத்தால் சுற்றி காஃபின்னா என்னென்னா சவப்பெட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அந்த சவப்பெட்டிக்குள்ளார வச்சு மண்ணுக்குள்ளார போட்டு மூடிடுவாங்களாம். இதுதான் எஜிப்தியர்களை. இப்போ எல்லாம் என்ன
இறந்துட்டு தூக்கி போட்டு அப்புறம் அவ்வளோதான் மறந்துடுறாங்கல்ல. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி முறையெல்லாம் செய்கிறாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். The Egyptians excelled in art and architecture. Their writing is also a form of art. சித்திர வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களது. நியூமரஸ் ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங், நிறையா அதாவது வந்து சிற்பங்கள், பெயிண்டிங் பண்ணுறது, கார்விங் அட்டஸ்ட் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆஃப் த எஜிப்தியன். சிற்பங்கள் செதுக்கிறது, அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுடைய முக்கியமான கலை அப்படின்னு சொல்லலாம். த பிரமிடுனா என்னென்னு பாரு. ஆர் மேசிவ் மோனமெண்ட்ஸ் பில்ட் ஆஸ் டோம்ஸ் ஆஃப் மோர்னிங் அட் த டு த பாரோஸ். அதாவது வந்து அந்த பாரோக்களுடைய பாரோக்கள்னு அரசர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய சமாதிகளாக அந்த கட்டப்பட்ட சின்னத்துக்கு பேர். அவங்க மேலே ஒரு கல்லறை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரமிடு. இப்போ வந்து நம்ம வந்து சதுரமாக கட்டுறத அந்த மாதிரி முக்கோணமாக கட்டியிருக்கிறாங்க, அதுதான் பிரமிடுன்னு சொல்கிறோம். முக்கியமான பிரமிடு எங்கே இருக்குது அப்படின்னா கெய்ரோக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா கிஷா பிரமிடு அப்படின்னு பேர். சரிங்களா. அடுத்து வந்து த கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கிஷா. அது வந்து என்ன, கிரேட் ஸ்பிங்க்ஸ்னால் என்னென்னா சுண்ணாம்பு இதெல்லாம் செஞ்சது. லயனோட உருவம் இருக்கும், ஆனால் வந்து தலை வந்து மனிதனுடைய தலையை வச்சு லயனோட உடம்பை வச்சு செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிங்க்ஸ், கிரேட் ஸ்பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக பெரிய இது. எத்தனை மீட்டர்ஸ் நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 73 இருக்குது. அடுத்தது 20 மீட்டர்ஸ் ஹைட் உயரத்தில் இது இருக்குது. ஓகே. ரிலீஜியன் எடுத்துக்கிட்டால் நிறையா ஆமன், ரீ, செத், தோ, ஹோரஸ் அண்டு அனிபிஸ் ஆர் சம் ஆஃப் த காட்ஸ். நிறையா கடவுளை வணங்குறாங்க. ஆனால் நிறையா கடவுள் சிலைகளாக வணங்குறாங்க. முக்கியமாக வந்து அவங்க வந்து யாரை வணங்குறாங்க அப்படின்னா ரீ அப்படின்னு சொன்ன சன் காடு, சூரிய கடவுளை தான் அவங்க வந்து முக்கியமான கடவுளாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கடவுளோடைய பெயர் மாறுது. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிலாசபி, சயின்ஸ் அண்டு லிட்ரேச்சர். எஜிப்தியன் சிவிலைசேஷன் எக்ஸல்ட் இன் சயின்ஸு. மிகப்பெரிய சிறந்து விளங்குறது இதில் அப்படின்னா சயின்ஸு, லிட்ரேச்சர், கலை, அறிவியல், இலக்கியம், தத்துவம், அஸ்ட்ரானமி, வானவியல், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. சண்டைகள், சூரிய கடிகாரம், நீர்க்கடிகாரம், இது எல்லாமே கண்ணாடி கும்மி நம்ம பார்த்துருக்கூடாங்களா, அந்த மண்ணு கொட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது திரும்பி அது கொட்டுறதுக்குள்ளார நம்ம ஒரு கொஸ்டின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் மெமரி பண்ணணும் அப்படின்னா அதை இது பண்ணிவிட்டு வச்சுட்டு அதை லைட்டாக வர 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 நம்ம அது முடியறதுக்குள்ளே நம்ம சொல்கிற வேலையை நம்ம முடிச்சுக்கலாம். அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிட்டுருக்குறோம். கேலண்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 12 மாதம் அப்படிங்கிறத கொண்டு வந்தவங்க எஜிப்தியன்ஸ் தான். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட்டிங் சிஸ்டம். த எஜிப்தியன்ஸ் ஆர் வெல் நோன் ஃபார் த ரைட்டிங் சிஸ்டம். த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இஸ் நோன் அஸ் ஹைரோக்ளிப்பிக். அவங்களுடைய எழுத்து முறைக்கு பேர் என்னது, ஹைரோக்ளிப்பிக்கு. அன்லைன் பண்ணிக்கோங்க. எஜிப்தியரோட எழுத்து முறை ஹைரோக்ளிப்பிக்கு. இந்த எழுத்து முறையை வந்து எதில் நாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த காலத்தோட நினைவு சின்னங்கள், அப்புறம் முக்கியமான பொருட்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஹேரோக்ளிப்பிக் எழுத்து முறை இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹெர்டிக் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையை கொண்டு வந்தாங்க. அந்த எழுத்து முறையை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தகவல் தொடர்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. திஸ் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இஸ் ஏ பிக்டோகிராம் பேஸ்டு சிஸ்டம். ஓகே. நவ் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆன் டிஸ்பிளே இன் த பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன். இப்போவும் நம்ம வந்து அந்த காலத்து எஜிப்தியர்களுடைய எழுத்து இருக்கிற சின்னங்களை வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா லண்டனில் மியூசியம், அந்த லண்டனில் இருக்கிற மியூசியத்தில் நம்ம இன்னமும் பார்க்கலாம் போனால். கேரக்டரிஸ் அண்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த எஜிப்தியன் சிவிலைசேஷன். அவங்களுடைய தன்மைகள் இப்போல்லாம் என்னென்ன பார்த்தோம், சோலார் கேலண்டர் கொண்டு வந்தாங்களா அது, அப்புறம் பிரமிட்ஸு, கிசா பிரமிடு உயர்ந்தது அது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எழுத்துமுறை, ஹேரோக்ளிப்பிக் எழுத்துமுறை கொண்டு வரது. முக்கியமாக ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி அது. தே அப்ளைடு இனோவேஷன் இன் த யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தவரையிலும் மிகவும் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து த வேர்டு பேப்பர் கம்ஸ் ஃப்ரம் பேப்பரஸ். அந்த பேப்பர் அப்படிங்கிற சொல்லு வந்து அந்த பேப்பரஸ் அப்படிங்கிற தாவரத்துலேருந்து வந்தது. அதே மாதிரி எஜிப்தியன்ஸ் ரோட் ஆன் த லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் கால்டு பேப்பரஸ், a kind of fruit which grew on the banks of Nile. அது வந்து இந்த காகித நாணல் அப்படிங்கிற ஒரு தண்டியில் இருந்து தான் அந்த காகிதத்தை வந்து தயாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா. இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் சொல்லிடுறேன் ப்ரீஃப்லி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த எஜிப்தியன்ஸ் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இல்லுஸ்ட்ரேட்னு கொடுத்துருக்குறாங்களா, பேஜ் நம்பர் 18 பார்த்துக்கோங்க. அதில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் 2 பாயிண்ட் இருக்குதா, அந்த 2 பேராகவுமே படிங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறவங்க த எஜிப்தியன்லேருந்து
ஃபார்ம் ஆஃப் ஆட்டு வரையில் ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது பிரமிட்லேருந்து பாரோ வரையிலும் 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ஸ்லோவாக இருக்கிறவங்க பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 2 பாயிண்ட்டுமே 2 பேராகவுமே படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்லி சிவிலைசேஷன் கேப்ஷன் பாருங்கள். வாட் இஸ் மீன் பை சிவிலைசேஷன் கேட்டுக்கிறாங்களா? பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. ஆன்சன் சிவிலைசேஷன் இருக்கும், அதில் மேலே பாருங்கள். சிவிலைசேஷன் இஸ் சீன் ஆஸ் அன் அட்வான்ஸ்டு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் லைஃப். இட் இன்ஸ்டில்ட் a way of life that could be considered as an adaptation to particular environmental and cultural context. போதும். ஓகே, ஸ்லோவாக இருக்கிறாங்க சிவிலைசேஷன்லேருந்து வே ஆஃப் லைஃப் வரை மட்டும் எழுதுனா கூட போதும். நேம் த இம்பார்ட்டன்ட் ஏர்லி சிவிலைசேஷன். என்னென்ன சொன்னேன்? த எஜிப்தியன், மெசபடோமியன், சைனீஸ் அண்ட் த இந்துஸ் வேர் இம்பார்ட்டன்ட் ஏர்லி சிவிலைசேஷன். 4 அடுத்த பேராவிலே இருக்குது. அடுத்து வாட் டிட் சவுத் இந்தியா விட்னஸ் டியூரிங் த டைம் ஆஃப் ஏர்லி சிவிலைசேஷன். பேஜ் நம்பர் 16 பாருங்கள். அதில் அந்த பேராவில் த எஜிப்தியன் மெசபடோமியன் ஒரு நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதே பேராவில் லாஸ்ட்டில் பாருங்கள். சவுத் இந்தியா விட்னஸ்டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியோலித்திக் அக்ரோ பாஸ்டோரல் கம்யூனிட்டிஸ் அண்டு மைக்ரோலித்திக் ஃபார்ம் ஆஃப் லைஃப் பை ஹண்டர் கேதர்ஸ். ஓகேங்களா? அது அடுத்தது வாட் ஹேப்பன்டு when civilization began to take shape. அதே பேஜ் நம்பர் 16ல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல ஆன்சர் சிவிலைசேஷன் பேராகிராஃப் இருக்குதுல்ல, அதில் லாஸ்ட் அந்த கீழே இருக்குது பாருங்கள். ஆஸ் civilization began to take shape, huge buildings were built in the art of writing, developed and science technology contributed to the betterment of society. ஓகே, ஹோம்ஒர்க் இதுதான். 1 briefly ப்ளஸ் 4 கேப்ஷனில் 4 கொஸ்டின்ஸு டாபிக் எழுதி கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. கண்ணே, நான் இப்போ வந்து இது நேரமாகவே அனுப்பிச்சுட்ருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கிளாஸ் இன்றைக்கி 10th கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் நேரமாக அனுப்பிச்சுட்டேன். நீங்கள் நல்லா தரவாக கிளாஸ் கவனிச்சிட்டு பொறுமையாக படித்து ஈவினிங் வர டைம் இருக்குது, டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சுடுங்க. சரிங்களா? டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.